ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட் கிட்டார் வாங்கும்போது நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே நான் வந்து ஒரு சில விஷயம் பண்ணக்கூடாது, ஒரு சில விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுலேருந்து உங்களுக்கு தேவையான கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஆன்லைனில் வாங்கக்கூடாது. பண்ணக்கூடாத விஷயங்களில் ஃபஸ்ட்டு விஷயம் ஆன்லைனில் வாங்கக்கூடாது. ஏன் ஆன்லைனில் வாங்கக்கூடாது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிட்டார் வாங்கும்போது ப்ளேயபிலிட்டி பார்த்து தான் வாங்கணும். ஸோ உங்களால் அது பார்க்க முடியாது நம்பர் 1. அப்புறம் வந்து கிட்டார் டோன் எப்படி இருக்குன்னு தெரியாது. நீங்கள் 1 lakh வாங்கினாலும் சரி, 2K கிட்டார் வாங்கினாலும் சரி, டோன் உங்களால் பார்க்க முடியாது. செகண்ட் வந்து அந்த கிட்டாருக்கு ட்ரஸ்டார்ட் இருக்குமா, அது வந்து கேள்விக்குறி தான். ட்ரஸ்டார்ட் இல்லாமல் நிறைய கிட்டார் நான் பார்த்துருக்கேன் ஆன்லைனில் வாங்கி. ஸோ உங்களை ஏமாற்றிடுவானுங்க. ட்ரஸ்டார்ட்னா ஒன்றும் இல்லை, நெக்குக்குள்ளே ஒரு ராட் போகும், நெக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ராட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ராடு வந்து இல்லாமல் நிறையா ஃபேக்காக வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆன்லைனில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்பர் 1 வாங்கவே வாங்காதீங்க. வாங்கக்கூடிய விஷயம், பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் கிட்டார் வாங்கும்போது நீங்கள் போங்க, ஸ்டோருக்கு டேரெக்டாக போங்க, ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்க்க தெரிலனா ப்ளே பண்ணி பார்க்க தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போங்க. ஸோ ஒரு ஃப்ரெட்டுமே ப்ளே பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஒரு ஃப்ரெட்டுமே, எல்லா ஸ்ட்ரிங்லையுமே எல்லா ஃப்ரெட்டுமே ப்ளே பண்ணுங்கள். ஓகே, எல்லா ஃப்ரெட்டுமே ப்ளே பண்ணுங்க. ஏன் அப்படி ப்ளே பண்ணணும்னா, கிட்டார் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரிங் நீங்கள் ப்ளே பண்ணும்போது பச்சக்குன்னு சவுண்ட் வரும். அந்த பச்சக் சவுண்டு வந்து இருக்கக்கூடாது. ஒரு டோன், ஒரு நோட்டு நம்ம ப்ளே பண்ணும்போது அந்த நோட்டு கிளியராக வரணும். ஓகே, அந்த டோன் வந்து நம்ம அப்படியே அட்ராக்ட் பண்ணணும். அதில் தான் அந்த கம்பெனியோட ஒரு இதுவே இருக்குது, பிராண்டே. ஸோ அந்த பச்சக் சவுண்ட்லாம் வந்துச்சுன்னா வந்து கிட்டார் பஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த கிட்டார்லாம் வாங்கும்போதே வாங்காதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சரி பண்ணலாம் அந்த பஸ்ஸெல்லாம். பட் நம்ம எதுக்கு வாங்கும்போதே வாங்கிட்டு அதை டெக்னிக்கலாக நம்ம போயிட்டு சரி பண்ணிவிட்டு கிட்டார் டெக்கிட்ட கொடுத்து அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. நீங்கள் வாங்கும்போதே ஒரு நல்ல ஒரு கிட்டாராக வாங்கிக்கோங்க. செகண்டு வந்து நீங்கள் வந்து கிட்டார் டெக்கு வந்து உங்கள் கிட்டாரை வந்து ஒரு தடவை காமிங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யமஹா ஒரு பிராண்ட் எடுத்துக்கோங்க, யமஹா F310 அந்த பிராண்ட் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வாங்குகிற பிராண்ட் என்ன, அதுதான் யமஹாவில் பிகினர்ஸு. ஸோ அந்த பிராண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பிக்கப் வேணும். பிக்கப் வந்து அந்த ஆம்பிளிஃபையர் கனெக்ட் பண்ணி நான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் அதில் அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்காது. வெறும் ஒரு அக்கோஸ்டிக் கிட்டார், அந்த அக்கோஸ்டிக் ஃபீல் தான் இருக்கும். டோனும் லைட்டாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ பிரைட் டோன் இருக்காது, லைட் டோன். ஓகே, F310. ஸோ அந்த F310 வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த டெக்கிட்ட கூப்பிட்டு, இதில் நான் வந்து இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை வச்சு ஆம்பிளிஃபையர் கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் டெக்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். கிட்டார் டெக்கு எங்கே இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு கடையில் இருப்பாங்க, பெரிய கடையில் இருப்பாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கான்டாக்ட் இருக்கும், உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ நான் என்னோடய கிட்டார் என்ன கிட்டார் நிறைய பேர் கேட்டாங்க. என்னோடய கிட்டார் வந்து யமஹா FS100C அந்த மாடல் தான். பட் நான் என்ன பண்ணேன், இதே மாதிரி நான் டெக்கிட்ட பேசி நான் ஒரு பிக்கப் வந்து ஃபிஷ்மேன் பிக்கப்னு சொல்லிட்டு ஒன்று வச்சேன். இந்த பிக்கப்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஜி டோன் இருக்குது. ஸோ ஃபிஷ்மேன் பிக்கப் தான் நம்பர் 1. அது ஆக்சுவலி ஆளே இல்லை இன்னைக்கு வரைக்கும். ஸோ நான் ஃபிஷ்மேன் பிக்கப் 4 பேண்ட் பிக்கப் போட்டிருக்கேன். டெக்கை வச்சு கிட்டாரை கட் பண்ணி. ஸோ எனக்கு வந்து 16K 17K வந்துச்சு, பேக் எல்லாமே சேர்த்து. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணனாலும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிட்டார் வாங்கும்போது எப்பயுமே வந்து ஒரு 2Kல வாங்கணும் அப்படின்னா, ஸ்டோர் போய் ப்ளேபிலிட்டி பாருங்கள். 2Kலாம் இப்போ கிட்டார்லாம் 5K 6K கேடன்ஸ் இருக்குது. நல்ல கிட்டார் கேடன்ஸ் தி பெஸ்ட் வந்து ப்ளூட்டோன்னு நான் வந்து பர்சனலாக ட்ரை பண்ணேன். பட் அது வந்து இப்போ எவ்வளோன்னு தெரியல. நான் ட்ரை பண்ணும்போது 3K அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர் கிட்டார் அது. பட் வந்து அது 2017 அப்போ தான் அது 3K 4K ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ அந்த கிட்டார் எவ்வளோ ஆயிடுச்சுன்னு தெரியல. ஆஸ்டான் ஒன்று சூப்பரான ஒரு வீணு கிட்டார். நிறைய கிட்டார் வந்துச்சு இப்போது. ஸோ போங்க, ட்ரை பண்ணுங்கள், ப்ளே பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீடமாக ப்ளே பண்ண முடியுதுன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி வாங்குங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் போடுங்க. ஐ வில் ரிப்ளை. ப்ளீஸ்.